ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறையில் காலியாக உள்ள வேக்கன்சி நிரப்புவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர், கணக்கீட்டாளர், கள உதவியாளர் உள்ளிட்ட 289 பதவிகளில் 1.42 லட்சம் பணியிடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 289 பதவிகள் இருக்குது. கடந்த மாத நிலவரப்படி 82,022 பேர் பணிபுரியணும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து பதவிகளும் சேர்த்து 59,801 பணியிடங்கள் காலியாக உள்ளதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா பதவியுமே சேர்த்து இது வரைக்கும் 59,801 வேக்கன்சி காலியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக மின்சாதன பழுதை சரி செய்வது உள்ளிட்ட களப்பிரிவுகளில் 39,961 பணியிடங்கள் காலியாக உள்ளன. முக்கியமாக பார்த்தா களப்பிரிவு இருக்குது பாருங்கள், அதில் 31,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இன்னமும் காலியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிக பணி சுமை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிதாக ஊழியர்களை நியமிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் இருக்குது பாருங்கள், அந்த செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய மின் இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது. இது தவிர பல்வேறு புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. அதற்கேற்ப பணிகளை மேற்கொள்ள போதிய பணியாளர்கள் இல்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒருவரே 2-3 நபரின் வேலையை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆள் பற்றாக்குறை இருப்பதால் ஒரே நபரே பல்வேறு வேலையை செஞ்சுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2,200 பேர் ஓய்வு பெற இருக்கின்றன. எனவே தொடர் கோரிக்கையை எடுத்து களப்பிரிவில் 8,000 பணிகளுக்கும் இப்போதைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ களப்பிரிவில் 8,000 வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. அதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, ஐடி முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் நீங்கள் தொழில் பயிற்சி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 8,000 வேக்கன்சி களப்பிரிவில் பார்த்தா எடுக்க போகிறாங்க. அதேமாரி 400 உதவி பொறியாளர் இருக்குது பாருங்கள், அந்த பதவிக்கு இப்போதைக்கு ஆட்கள் தெரிவு செய்யப்பட தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதற்காக மின்வாரியம் அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது. புதிய பணியிடங்களால் ஏற்படும் செலவை சமாளிக்க மின்வாரியத்தில் ஏற்கனவே பல பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துருக்களை கிடப்பில் போட்டது போல இந்த முறையும் செய்யக்கூடாது. விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதாங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போதைக்கு ஒரு 8,400 வேக்கன்சி நிரப்புவதற்காக மின்வாரியம் தமிழக அரசு கிட்ட ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு டிசைட் பண்ணி எவ்வளோ பதவியை ஒப்புதல் அளிப்பாங்கன்னு தெரிய வரல. பட் விரைவில் பார்த்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஜியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த வேக்கன்சி நிரப்ப சொல்லுவாங்க. ஸோ இதாங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பார்த்தா மின்சார வாரியத்தில் பல்வேறு வேக்கன்சி இருக்குது. கடந்த பல வருஷமாக பார்த்தா அதுக்கான பதவியை பார்த்து நிரப்பாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எந்த ஒரு பதவியுமே நிரப்பாமல் இருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் அதுக்கான வேக்கன்சியை பார்த்தா ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான ஸோ அந்த பணிகளை கரெக்டாக செய்ய முடியும். ஏன்னா நிறைய டெம்பரரி ஜாபாக தான் போட்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிகபட்ச வேக்கன்சி நிரப்பினா மட்டும்தான் அந்த கரெக்டாக அந்த ஜாப் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் நம்ம பார்த்தா இபியில் உங்களுக்கான ஜாப் வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அது குறித்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.